நம்ம சுண்டைக்காய் சாம்பாரும் வாழைத்தண்டு பொரியல் கடலைப்பருப்பு தேங்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுண்டைக்காய் சாம்பாருக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்ட உடனேவே நம்ம அதோடு சேர்த்து சுண்டைக்காவையும் சேர்த்து வதக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதோடு நல்லா வதக்கிட்டு அந்த சுண்டைக்காய் ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கிடும். ஒரு பாதி கிட்டத்தட்ட வெந்துடும். அதில் பெருங்காயம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு இதில் முக்கால்வாசி அந்த சுண்டைக்காய் வதங்கும் போதே வெந்துடும். நீங்கள் அதனால் முன்னாடியே புளியை சேர்த்துக்கோங்க. புளி ஊற்றி கொதித்ததுக்கப்புறமா மூடி வச்சு நீங்கள் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்போடு சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம், சீரகம் இது எல்லாமே சேர்த்து நம்ம பருப்பை வேக வச்சுட்டு அதோடு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சுண்டைக்காய் பாதி வெந்திருக்கும். இதில் திரும்ப நீங்கள் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு சிம்மில் வச்சிங்கன்னா இன்னும் மீதி இருக்க சுண்டைக்காயெல்லாம் வெந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வேக வச்சு போடுறனால நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி போடுறோம். அதில் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா வரமிளகா ஒரு 4-5 மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணலை. அந்த வாழைத்தண்டு ஏற்கனவே நாங்கள் ஸ்டீமரில் வேக வச்சுருக்கோம். அதனால் அந்த வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு, ஃபுல்லாகவே வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அந்த கடலைப்பருப்பும் தேங்காயும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பேனில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி சௌ புடலங்காய் ரெண்டுமே செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு பொரியல் ரெடி. சுண்டைக்காய் சாம்பார், வாழைத்தண்டு பொரியல். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.